அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல் லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் சலவாத் சொல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 பலன்கள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரசூலுல்லா மேலே அதிகமாக சலவாத்து சொல்லணும் அப்படிங்கிறதும், சலவாத்துண்டா என்ன அப்படிங்கிறதும், எப்பப்போ சலவாத்துகள் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மட்டுமல்லாமல் நமக்கு சலவாத்து சொல்கிறனால நமக்கு கிடைக்கக்கூடிய சில ஃபாய்தாக்களை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் முழுசா அந்த ஒன்றுலேருந்து, போன வாரம் பார்த்த பற்றியல அந்த ஒன்றுலேருந்து இன்ஷா அல்லாஹ் நான் 10 வரை உங்களுக்கு சொல்லிடுறேன். சலவாத்து நம்ம சொல்கிறனால நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய முதல் நன்மை, முதல் ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் இல்லையா? நபிகள் நாயகத்தின் மீது நாம் ஒரு தடவை சலவாத்து சொன்னால் நம்மீது அல்லாஹ் 10 தடவை அருள் புரிகிறான் அப்படிங்கிறது சலவாத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஃபாயிதா. 2வது ஃபாயிதா என்ன? நமக்கு 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான், 2வது ஃபாயிதா. 3வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நாம் செய்த 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எல்லாம் ஒரு சலவாத்துக்கு, ஒரு தடவை சொல்லக்கூடிய சலவாத்துக்கு நம்ம செஞ்ச 10 பாவங்களை 3வது அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்கிறான். 3வது ஃபாயிதா. 4வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்முடைய கவலைகளை அல்லாஹ் நீக்குகிறான். எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ கவலை இருக்குது, நம்முடைய கவலைகளை அல்லாஹ் நீக்குகிறான். 4வது ஃபாயிதா. 5வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைக்கிறான். நமக்கு எவ்வளவோ ஹாஜத்துகள் இருக்கா இல்லையா? நம்முடைய ஹாஜாத்துகளை, நம்முடைய தேவைகளை சலவாத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? பூர்த்தி செய்கிறான். 4வது ஃபாயிதா. 5வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். துவாவுடைய ஆரம்பத்திலையும் நடுவுலையும் கடைசிலையும் சலவாத்து சொல்றனால நம்ம துவாவை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏத்துக்கிறான். 6வது ஃபாயிதா. 7வது ஃபாயிதா என்ன அப்படின்னு சொன்னா, நாளை மறுமையில நபிகள் நாயகத்தோடு அல்லாஹ் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவான். அவங்க மேல இருக்கக்கூடிய இந்த அன்பு வச்சுக்கிறோம் பத்தியலா, அந்த அன்பின் பிரதிபலிப்பாக சலவாத்து சொல்லுகிறோமா இல்லையா? அதனால ரசூலுல்லாவுடைய நெருக்க நாளை மறுமையில நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். எத்தனாவது ஃபாயிதா? 7வது ஃபாயிதா. 8வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில நமக்காக கண்டிப்பா என்ன செய்வாங்க? சிபாரிஸ் பண்ணுவாங்க, பரிந்துரை செய்வாங்க. இது 8வது ஃபாயிதா. 9வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால்,
நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. இம்மையின் தரஜாவாக இருந்தாலும் சரி, மறுமையின் தரஜாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஸலவாத் அதிகமாக சொல்லுங்க. இது 9வது ஃபாயிதா. 10வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்ம ஸலவாத் சொல்றனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. நம்ம ரசூலுல்லாவை சந்தோஷப்படுத்துறோம். நபிகள் நாயகத்தை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஸலவாத் சொல்லணும் என்ற இந்த 10 ஃபாயிதாக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பாத்தீங்களாக்க இந்த 10ல் ஒரு 7-8 ஃபாயிதாக்களை ஏற்கனவே போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல நான் கடைசியா ரசூலுல்லா வந்து சந்தோஷப்படுத்துறோம், ரசூலுல்லா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்ன பத்தியலா, அதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் அஹமது அவர்கள் தங்களுடைய முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி, மூத்த சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை திடீரென்று சஜதா செய்தார்கள். தொழுகையின் சஜதா அல்ல, சும்மா இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, தாவா செய்வாங்க, உபதேசங்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது திடீரென்று என்ன பண்ணாங்க? சஜதா செய்தார்கள். அந்த சஜதா எப்படிப்பட்ட சஜதாவாக இருந்தது என்று சொன்னால், ஃபஅதால சுஜூத, அந்த சுஜூதை தவீலாக்கினார்கள், சுஜூதை நீட்டமாக ரொம்ப நேரம் சுஜூது செய்தார்கள். நம்மள மாதிரி சுப்ஹான ரப்பில் ஆலா அந்த மாதிரி மட்டும் சொல்லாம ரொம்ப நேரம் சுஜூதுல கடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் சுஜூதுல கடந்து போட்டு ரசூலுல்லாஹ் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சா பக்கத்தில் இருந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ரொம்ப நேரம் சுஜூது பண்ணீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரசூலா பதில் சொல்லுவாங்க, அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபபஷரனி, இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள், வந்து எனக்கு ஒரு நற்செய்தி சொன்னாங்க. என்ன நற்செய்தி என்று சொன்னால், யார் உங்க மேல ஒரு தடவை ஸலவாத் சொல்றாங்களோ அவங்க மேல அல்லாஹ் என்ன செய்யறான்? 10 தடவை அருள் புரிகிறான் அப்படிங்கிற செய்தியை எனக்கு யார் சொன்னது? ஜிப்ரீல் சொன்னாங்க. அதனால மக்கள் தன் மீது அல்லாஹ்வுடைய என்னுடைய அந்த அருள், அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்காக நிறைய ஸலவாத் சொல்லுவாங்களே இல்லையா? ஸலவாத் சொல்ல அது எனக்கும் துஆவா அமையும், எனக்கும் துஆவா அமையும், மக்களுக்கு என்னவா இருக்கு? அருளாக அமையும். அந்த எனக்கும் ஃபாயிதா மக்களுக்கும் ஃபாயிதாவா இருக்குது. அதுக்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணி என்ன பண்ண? சஜதா பண்ண. அப்படின்னு இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப நம்ம நபிகள் நாயகத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம நிறைய சஜதா பண்ணணும், நிறைய என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் போன வாரம் சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சலாமும் ஸலவாத்தும் அவர்களுக்கு என்ன செய்கிறது? எத்தி வைக்கப்படுகிறது. நம்ம யார்கிட்டையும் போய் நீங்க மதீனாவுக்கு போறீங்களா, நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்களா, நீங்க உம்ராவுக்கு போறீங்களா, என் சலாத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏத்தி வைங்க என்றெல்லாம் நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை. நம்முடைய அறியாமை, நிறைய பேருடைய அறியாமை என்ன பண்றாங்க? ஹஜ்ஜுக்கு போறவங்கள்ட்ட என் சலாத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுங்க, என் சலாத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏத்தி வைங்க, தெரியாம மார்க்கத்தை சரியாக படிக்காத காரணத்தால இப்படி சொல்றாங்களே தவிர, நாம் சொல்லக்கூடிய சலாம் ஸலவாத் எங்கிருந்து சொன்னாலும், திருச்சியிலிருந்து சொன்னாலும் சரி, சென்னையிலிருந்து சொன்னாலும் சரி, உலகத்தில் எந்த மூலை முடுக்கிலிருந்து நீங்கள் நபிகள் நாயகத்திற்கு சலாம் ஸலவாத் சொன்னால் அது அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் அவர்கள் தங்களுடைய அபூ தாவூதுல 4047வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டினாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, அல்லாஹ் படைத்த 7 நாட்களில் வெள்ளிக்கிழமை என்பது மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. எனவே நீங்கள் வழக்கமான வேறு நாட்களை விட நீங்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யுங்கள்? என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது எனக்கு வந்து சேருகிறது,
என்னை வந்து அடைகிறது, எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யப்படுகிறது? எத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தா போயிட்டா இல்லையா, எங்கிருந்தோ மக்களுக்கு நம்ம ஸலவாத்து சொன்னா எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏத்தி வைக்கப்படும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, கைஃப துரலு ஸலாத்துனா அலைக்க வகத் அருமைத யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மரணித்து விட்டால், உங்களை அடக்கம் செய்து விட்டால், உங்களுடைய உடம்புகள் எல்லாம் இக்கி போய் மக்கி போய் மண்ணோடு மண்ணாகி விடுமே. அருமைத்தனா ஒண்ணுமில்லாம போகிறது. மண் என்ன செஞ்சிட உங்க உடம்ப அரிச்சிருமே. மண்ணு அரிச்சு உங்க உடம்பு ஒண்ணுமில்லாம போன பிறகு மக்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் உங்களுக்கு எப்படி எத்தி வைக்கப்படும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அம்பியா. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ஹர்ரம எதுவாக்கி விட்டான்? ஹராமாக்கி விட்டான். அலல் அர்லி இந்த பூமியின் மீது, பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். எதை என்று சொன்னால் அஜ்சாதல் அம்பியா, நபிமார்களுடைய உடல்களை திங்குவதை அல்லாஹ் பூமிக்கு என்ன செய்து விட்டான்? ஹராமாக்கி விட்டான். நம்ம உடம்பையெல்லாம் மண்ணு அரிச்சிரும், நம்ம எலும்புகளை மண்ணு அரிக்கும், நம்ம உடம்ப மண்ணு திண்டுறேன். ஆனால் நபிமார்களை பொறுத்தவரை நபிமார்களுடைய உடம்பை திங்காமல் அல்லாஹ் பூமிக்கு என்ன செய்து விட்டான்? ஹராமாக்கி விட்டான். அதனால ஏன் உடம்பு மட்டுமல்ல, எந்த நபியுடைய உடம்புகளையும் மண் என்ன செய்யாது? திங்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல அதே இமாம் அபூ தாவூத் அவர்களே 2042வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி காலகட்டம், ஏறக்குறைய சக்கராத். அந்த சக்கராத்தில் நிறைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சக்கராத்து, அந்த மரண நேரம், அந்த கவலையான நேரம் அதை பார்க்க வந்திருப்பாங்கல்ல. அந்த சமயத்தில் படுத்த படுக்கையில் சக்கராத்தில் சஹாபாக்களுக்கு சொன்ன வசியத்து என்ன என்று சொன்னால், என் அருமை சஹாபாக்களே, லா தஜஅலு கபுரி ஈதா, என்னுடைய கபூரை நீங்கள் விழாத்தலமாக ஆக்கிவிட வேண்டாம். மௌத்தா போக போறோம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அடக்கம் செஞ்சிருவாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் மௌத்தாகிவிட்டால், என்னை அடக்கம் செய்து விட்டால், லா தஜஅலு கபுரி ஈதா, என்னுடைய கபூரை நீங்கள் எதுவாக ஆக்கிவிட வேண்டாம்? ஈதாக, விழாத்தலமாக. கந்தூரி எடுக்க இன்னைக்கு பண்றாங்கல்ல, கந்தூரி, கொடியேத்த, உருசு பண்றாங்களா இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஈது. லா தஜஅலு கபுரி ஈதா, என்னுடைய கபூரை நீங்கள் எதுவாக ஆக்கிவிட வேண்டாம்? ஈதாக, விழாத்தலமாக, கந்தூரி, கொடியேத்தம், உருசு பண்ணக்கூடிய இடமாக என் கபூரை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு என் மீது அன்பு இருந்தால், பாசம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், சல்லு அலைய, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஸலவாத்து சொல்லுங்கள். ஏனென்றால் ஃபஇன்ன ஸலாத்தக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது தபுலுகுனி, என்னை வந்து சேருகிறது. பலக யபுலுகு தபுலுகுனி, நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது என்னை வந்து அடைகிறது, என்னை வந்து சேருகிறது. ஹைசுமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த பொழுதும், நீங்க எங்க இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது என்னை வந்து அடைகிறது, சேருகிறது என்றும் நான் சொல்லவில்லை. சொன்னது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ரிவாயத்தில் பார்த்தீங்களாக்க, அதற்கென்று இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் அதற்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறான். யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாங்களோ, ஸலவாத் சொல்றாங்களோ, அதை ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான்? மலக்குமார்களை நியமிச்சு வச்சுக்கிறான். அந்த மலக்குகள் ரசூலுல்லாஹ்வுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைப்பாங்க. எப்படி தெரியுமா எத்தி வைப்பாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே, ஃபுலான் பின் ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார். புரிஞ்சா? நம்ம மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நம்ம தொழுகையில அத்தஹியாத்துல அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, அப்புறம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்த்தம் புரியுதுல? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாம் மட்டும் அல்ல, வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, நம்ம சொல்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இது நேரடியாக சொல்லக்கூடிய சலாம். நபிகள் நாயகத்தை நேரடியாக நாம் சந்தித்தால் சஹாபாக்கள் அப்படித்தான் இந்த சலாத்தை தான் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னாங்க. ஆனால் தொழுகையில் சொல்லக்கூடிய சலாம் என்பது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இது சொல்லு சலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எங்கிருந்த பொழுதும் இப்படி சலாம் சொன்னால் அதை மலக்குகள் எத்தி வைப்பாங்க. அதுக்குன்னு மலக்குமார்கள் எல்லாம் நியமிச்சு வச்சுக்கிறான். அந்த மலக்கு சொல்லுவாரா, இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது சலவாத்து சொன்னார். சலாமோ சலவாத்தோ மலக்கு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைப்பாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சலாம் சலவாத் எத்தி வைக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்ம சொல்லக்கூடிய சலாமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலும் சொல்லுவார்கள். அப்படி ஹதீஸ் வருது. நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றோமே, எப்போ சொல்றோம்? தொழுகையில இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றோமா இல்லையா? இந்த சலாத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவார்கள். ஹதீஸ் பேசுகிறார், நான் சொல்லவில்லை, இமாம் அபூ தாவூத் அவர்கள் 2041வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. மாமின் முஸ்லிமின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு ரூஹி அலைய ஹத்தா அருத்த அலைஹி சலாம். உலகத்தில் வாழக்கூடிய எந்த மூலை எந்த முடுக்கில் வாழக்கூடிய எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அந்த முஸ்லிம் யுஸல்லிமு அலைய எனக்கு சலாம் சொன்னால் ரத்தல்லாஹு அலைய ரூஹி என் ரூஹை அல்லாஹ் எனக்கு திருப்பி தருகிறான். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரத்தல்லாஹு அலைய ரூஹி என் ரூஹை அல்லாஹ் எனக்கு திருப்பி தருகிறான். ஏன் திருப்பி தருகிறார் என்று சொன்னால், ஹத்தா அருத்த அலைஹி சலாம், அவருடைய சலாத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அவர் சொன்ன சலாத்திற்கு நான் பதில் சொல்வதற்காக என் ரப்பு என்னுடைய ரூஹை திருப்பி தருகிறான். அவருடைய சலாமுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். சொன்னது நான் அல்ல, சொன்னது யாரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நான் அந்த ஹத்தா அருத்த அலைஹி சலாம் சலாத்துக்கு நான் பதில் ஜவாபு சொல்றேன், அதுக்கு ரூஹை எனக்கு திருப்பி தர்றான் அப்படின்னு சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று மலக்குகள் சொல்வார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அதனால தான் ஒரு சஹாபி, அவர் பேர் அபூ ஃபிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப ஏழையான சஹாபி. இந்த திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்கல்ல, அஸ்ஹாபு சுஃபா. மதீனாவுடைய பள்ளிவாசல சுமார் ஒரு 70 சஹாபாக்கள், ஒரு 100 சஹாபாக்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கல்ல, ஏதாவது ஜக்காத்து சதக்கா அன்பளிப்பு கொடுத்தா சாப்பிட்டு இருந்தாங்க பத்தியெல்லாம். அதில் ஒரு சஹாபி பேர் என்ன, அபூ ஃபிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கடுமையான வறுமை, சரியான பசி, அவரால் அந்த பசியை தாங்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கே வறுமை, அவங்களுக்கே வசதி இல்லை. என்னமாவது இவருக்கு செய்யணும், இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டால் கொடுக்க அவர்களுக்கே வசதி இல்லை. அப்போ ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு பொருளாக அன்பளிப்பாக கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவு பொருள் அந்த அன்பளிப்பை வாங்கிக்கிட்டு அவங்களும் பசியில் அவங்களும் சாப்பிடாம அந்த அபூ ஃபிராஸ்ங்கிற சஹாபி இருந்தார்ல, கடும் பசியில் அவர்கிட்ட கேட்டாங்க, என் அருமை தோழரே, நீங்க இந்த சாப்பாடை கேளுங்க, கேட்டா உங்களுக்கு நான் தர்றேன். அப்படி நான் சாப்பிடல, இந்த சாப்பாட்டை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உணவை உங்களிடத்தில் கேட்கவில்லை, நான் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்ன என்று சொன்னால், முராஃபகதக ஃபில் ஜன்னா, நான் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், உங்களுடைய தோழராக உங்களுடைய நண்பராக நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கைர தாலிக, அது அல்லாஹ் தருவான், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு தருவான், அது அல்லாத துனியாவையும் கேளு சாப்பாட்டையும் கேளு அப்படின்றாங்க. எனக்கு அதுதான் ரசூலுல்லாஹ் வேணும், மறுமைதான் வேணும், மறுமையில உங்களுடைய சஹாபியா நண்பரா இருக்கிற அந்த பாக்கியம் வேணும் என்று அவர் சொன்னார். அப்படி சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் மறுமையில் என்னுடைய ரஃபீக்காக இருக்க வேண்டுமா,
என்னுடைய சதீகாக, என்னுடைய நண்பராக நீங்கள் மறுமையில் இருக்க வேண்டுமா? அலைக பி கஸரத்தி சுஜூத், நீங்கள் சுஜூதை அதிகப்படுத்துங்கள், நீங்கள் அதிகமாக தொழுவுங்கள். ஃபர்லு தொழுகைகளை கரெக்டா தொழுவுங்க, சுன்னத்துகளை கரெக்டா தொழுவுங்க. இந்த நஃபீல் தொழுகைகள், நஃபீல் இருக்கு பத்தியல, இந்த உபரி தொழுகைகளை நீங்கள் அதிகமாக தொழுவுங்கள். அப்படி அதிகமாக தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அத்தஹியாத் ஓதுவோமா இல்லையா? அந்த அத்தஹியாத்தில் நபிகள் நாயகத்தின் மீது சலாம் சொல்லுவோமா இல்லையா? அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக சொல்லுவோமா இல்லையா? இப்படி ஓத ஓத அல்லாஹ் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹ்ட்ட ரஃபீகா, சொர்க்கத்தில் ரஃபீகா அல்லாஹ் ஆக்குவான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய சலாமுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? எத்தி வைக்கப்படுறது மட்டுமல்ல, பதிலும் சொல்லுவாங்க. இப்ப நீங்க நினைக்க கூடாது, அது எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு ரூஹ் வந்து திருப்பி கொடுக்கப்படும், எப்படி பதில் சொல்லுவாங்க? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டு தௌஹீத்வாதிகள், புரியுதா? இதை உலகத்தில் மற்ற இடங்களில் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டால் சமிஅனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் நம்பிட்டு போயிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வாழுகிறோமா இல்லையா? அதனால ரூஹ அல்லாஹ் திருப்பி கொடுப்பான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்பணும், புரியுதா? ஏன் அப்படின்னு சொன்னா ரூஹை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ரூஹை பற்றி திருமறை குர்ஆனில் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 85வது வசனத்தில் பேசுகிறான். யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. நபியே, ரூஹை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் என்பது என்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் வருகிறது, என்னுடைய ரப்பின் கட்டளை பிரகாரம் ரூஹ் வருகிறது என்று சொல்லிவிட்டு வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அந்த ரூஹை பற்றிய இல்மு என்பது உங்களுக்கு மிக மிக குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பண்டிதராக இருந்தாலும் சரி, ரூஹை பற்றிய இல்மு என்பது, முழுமையான இல்மு என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரூஹை பற்றிய இல்மு எவ்வளவு தான் இருக்குது? இல்லா கலீலா, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால இந்த ரூஹை பத்தி எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு திருப்பி அல்லாஹ் கொடுப்பான், எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த மூளையை அல்லாஹ் என்ன செய்ய நமக்கு தரல என்று குர்ஆன் பேசுகிறது. மட்டுமல்லாமல் ஒண்ணுமில்லை, இந்த ரூஹுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதை பத்தி குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுடைய 154வது ஆயத். நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, மற்ற ஊரா இருந்தா நாடுகளில் பேசுறேன்னா பேசிட்டு போயிடுவேன், தமிழ்நாட்டில் பேசுறனால புரிஞ்சு. அது எப்படி ரூஹ் அல்லாஹ் கொடுப்பான், அது எப்படி வரும், அது எப்படி பதில் சொல்லுவாங்க, கேட்போமா கேட்க மாட்டோமா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நீங்களும் கேட்க மாட்டீங்க, ஆனா இதை கேட்கறவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால சேர்த்து நான் சொல்லிடுறேன். அதாவது சூரத்துல் பக்கராவுடைய 154வது ஆயத்து, அதுல இந்த ஷஹீதுகள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீதுகள், அவங்க அல்லாஹ் சொல்லுவான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டாங்களோ அவங்கள மௌத்துங்குறோம் பத்தியலா, மௌத்துடைய பன்மை என்ன? அம்வாத், அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை. பல், மாறாக அஹ்யாவுன், அவர்கள் எல்லாம் ஹய்யுன், ஹயாத்துங்கிற பத்தியலா, ஹயாத்துடைய பன்மை வந்து அஹ்யா. பல் அஹ்யாவுன், அவர்கள் எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்கள், ஆனால் வலாக்கில்லா தஷூரூன், அந்த ஹயாத்தை, அந்த ரூஹை உங்களால் உணரவே அறிய முடியாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வலாக்கில்லா தஅலமூன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வலாக்கில்லா தஷூரூன், அதை உங்களால் உணரவே முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அவங்கள மௌத்துன்னு சொல்லாதே, ஹயாத்து உங்களால உணர, அந்த அறிவை உனக்கு தரல குர்ஆன் பேசுகிறார். அதே திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 169வது ஆயத்துல யார் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாங்களோ அவங்கள மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், கொல்லப்பட்டுட்டாங்க, ஆனா அல்லாஹ் சொல்றா மௌத்தா போவல, ஹயாத்தா இருக்கிறாங்க. இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அவங்க ஹயாத்னு அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுடைய 44வது ஆயத்து, அதில் அல்லாஹ் சொல்றான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி
வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும் இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அல்லாஹ்வுடைய வார்த்தை. துசப்பிஹு தஸ்பீஹ் செய்கின்றன, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி துசப்பிஹு தஸ்பீஹ் செய்கின்றன. லஹு அவனை, அவனை யார? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனை தஸ்பீஹ் செய்கின்றன. எது? அஸ்ஸமாவாத்து சபு, 7 வானங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. வல் அர்ல், பூமியும் அல்லாஹ் என்ன செய்கிறது? தஸ்பீஹ் செய்கிறது. வமன் ஃபீஹின்ன, இந்த வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. வ இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் எந்த பொருளும் இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை. வ இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் எந்த பொருளும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நம்மள மாதிரி தமிழ்நாட்டு தௌஹீத்வாதிகள் வருவாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அவங்க யோசிப்பாங்களா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் ஒரு போடு போடுறான். வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள, ஃபகிஹ யஃப்கஹு, வலாக்கின் லா தஃப்கஹூன, நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. தஸ்பீஹஹும், அவைகள் செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகளை உங்களுக்கு என்ன செய்யாது? புரிந்து கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப எல்லாமே தஸ்பீஹ் செய்கிறது அல்லாஹ் பேசுகிறான். அது மாதிரி வன் நஜ்மு வஷஜரு யஸ்ஜுதான், அதாவது நஜ்முகளும் சந்திரன்களும், அதே வேற வராத்த சூரியன் சந்திரன் மலைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது? சஜதா பண்ணுகிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு வகையான உயிர், அத மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. உயிருக்கு போய் தான் மரம் என்ன செய்கிறது? வளருகிறது. மலைக்கு கல்மலை, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்குது. அதனால மலை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? வளரும். மலை எப்படி மேலே வளருகிறதோ அதே மாதிரி கீழே இருக்கும். உங்களுக்கு 100 அடி மலை பூமிக்கு மேலே இருந்துச்சாக்கு, சயின்ஸ் பிரகாரம் வாத்தியலாக்கு 100 அடி பூமிக்கு கீழே இருக்கும். எவ்வளவுக்கு மேலே இருக்குதோ அவ்வளவு கீழே என்ன செய்யும்? பூமிக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளருது பத்தியலா? வளர மேலே மட்டும் வளராது, கீழே நல்லா என்ன செய்யற? வளர வைக்கிறான். இந்த பூமியை ஆட விடாமல் அசைய விடாமல் பிடித்துக் கொள்கிறது. இது அல்லாஹ்வுடைய அற்புதம். அந்த மலைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்று பேசுகிறானே, மலைகள் சுஜூது செய்கின்றன என்று பேசுகிறானே. இதையெல்லாம் உனக்கு சிந்திக்க முடியாதுப்பா, அந்த அறிவு உனக்கு இல்லை, நான் சொன்னா ஏத்துக்க என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அதனால நம்ம சொல்லக்கூடிய சலாம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அதுக்கு அவங்க பதிலும் சொல்றாங்க என்பதை சொல்லிவிட்டு, அப்படி நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமா சலவாத்து சொல்லலேன்னு சொன்னா 2 எச்சரிக்கை. அந்த 2ஓடு முடிச்சிடுறேன். நான் டைமும் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஏன் முடிக்கிறேன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், வெளியிலேருந்து பள்ளிக்குள்ள வந்தவனையுமே எனக்கெல்லாம் அப்படி சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. வெளியில வெயில் பத்தியலா, சுள்ளுன்னு இருந்துச்சு பத்தியலா, உள்ள வந்து மாஷா அல்லாஹ் குழு குழுண்டு அப்படியே சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. நானா நினைச்சேன், ஏன்டா வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், நல்லதான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு அழகா உள்ள வந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். சரியா? உள்ள வந்தவனே சில பேரை பார்க்கிறேன், அவங்க பூமியில இல்ல வானத்திலையும் இல்லை, 2க்கு நடுவில் மிதந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சா? அப்ப நான் நினைச்சேன், சில பேரை பார்த்த உடனே நல்ல விஷயங்கள் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய சுக்கூன் இறங்கும் பத்தியலா, சக்கீனத்து வரும் பத்தியலா, அந்த சக்கீனத்தில் அப்படி மிதந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே 2 ஹதீஸோடு முதல் ஹுத்பாவை முடிக்க வேண்டும் என்று சொன்னால், யாரு ரசூலுல்லாஹ் மேல அதிகமா ஸலவாத்து சொல்லலையோ அவங்கள பத்தி எச்சரிக்கை, 2 எச்சரிக்கை. ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் 3564வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல் பகீலு மன் ذுகிருது இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, உங்களில் கஞ்சன் யார் என்று சொன்னால், யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்பட்டு என் மீது அவன் ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவன்தான் மகா கஞ்சன், அவன்தான் பெரிய கஞ்சன். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க பேரை கேட்டால் என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லணும். சொல்லாதவன் தான் கஞ்சன்ல மகா கஞ்சன் என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ அதே இமாம் திர்மிதி அவர்களே 3545வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. இந்த ஹதீஸை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா ரமலான் மாசத்துல இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பர்ல ஏறினாங்கல்ல,
முதல் படியில் காலை வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னார்கள். ரெண்டாவது படிக்கு ஆமீன் சொன்னாங்க, மூணாவது படிக்க ஆமீன்னு சொன்னாங்க இல்லையா? தொழுகையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் ஏன் நீங்க வழக்கத்துக்கு மாத்தமா ஆமீன்னு சொன்னீங்க கேட்டாங்க. அதுக்கு ரசூல் சாஹிப் பதில் சொல்லுவாங்க, நான் மிம்பர்ல ஏறும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்கிட்ட 3 வார்த்தையை சொன்னாங்க, அதுக்காக தான் நான் ஆமீன்னு சொன்னேன். முதல் வார்த்தை என்ன என்று சொன்னால் ரஹீம அன்ஃபு ரஜுலின், அவன் நாசமாகட்டும். ஒருத்தனை சபிக்கிறாங்க. எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் துகிருத்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு அந்த உச்சரிக்கப்பட்டதை கேட்கிறானே, கேட்டவன் சலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் அழிந்து போகட்டும், அவன் நாசமாகட்டும். என்னுடைய பேர் யாருடைய பேரு? ரசூலுல்லாஹ்வுடைய பேரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் ஆமீன்னு சொன்னேன். ரெண்டாவது, யார் பெற்றோர்களை பெற்றிருந்து வயசானவங்க அம்மா வாப்பா 2 பேரோ 2ல் ஒருத்தரோ இருந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்தை செய்து அந்த ஹிதுமத்தின் மூலமாக சொர்க்கத்துக்கு போகவில்லையோ அவனும் அழிந்து போகட்டும், நாசமாகட்டும். ரெண்டாவது சபிச்சாங்க. மூணாவது யாருக்கு சபிச்சாங்கன்னு சொன்னா, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனும் அழிந்து போகட்டும் என்று சபிச்சாங்க. அதுக்குத்தான் நான் வந்து ஆமீன்னு சொன்னேன் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை சொன்னாலோ அவங்க பேரை கேட்டாலோ என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத்து ஓத வேண்டும். ஓதாதவன் ஒண்ணே கெட்டவன் கஞ்சன், இரண்டாவது அல்லாஹ்வுடைய லஅனத்துக்குரியவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் அவர்களை உயிருக்கு உயிராக நேசித்தாங்களோ, உயிருக்கு மேல அதிகமாக நேசித்தாங்களோ, எப்படி அவர்கள் மீது அதிகமான சலவாத்து சொன்னார்களோ, அதுபோன்று அவர்கள் மீது அதிகமான சலவாத்துகளை சலாம்களை சொல்லக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுதுபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நம்ம பள்ளிவாசலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் டு இஷா வந்து குர்ஆன் தஃப்சீர் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி காலையில் வந்து கிராமர் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் மட்டும், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மட்டும், சரியா, 10ஆம் தேதி, இந்த வாரம் மட்டும் தஃப்சீர் வகுப்பு வந்து நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி கிராமர் வகுப்பு இந்த வாரம் மட்டும் இருக்காது, இந்த 10ஆம் தேதி மட்டும் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹி தஆலா அடுத்த 17லேருந்து வழக்கமான அந்த தரிசுகள் வந்து ஆரம்பிச்சிடும் என்பது உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவிப்பு. இந்த வாரம் மட்டும், இந்த 10ஆம் தேதி மட்டும் வர வேண்டாம், லீவு, புரிஞ்சா? அதுக்காக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்புறம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு துஆவை கேட்கணும். அந்த துஆவை இப்ராஹிம் நபி கேட்டாங்க என்பதை திருமறை குர்ஆனில் சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் இந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். துஆ என்ன என்று சொன்னால், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ என்பது அந்த துஆவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், என் இறைவனே, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று கேட்டுவிட்டு, எங்கள் இறைவனே,
நான் கேட்கக்கூடிய இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ என்ற துவா உள்பட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்னென்ன துவாக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துவாக்களை எல்லாம் எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வ அதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை ஓதுனாங்களோ, அந்த துவாக்களை அமல்படுத்தினாங்களோ, அந்த துவாக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மறைத்து, நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பம் குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.